தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கால் வலி அதிகமாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல காலில் வந்து பைப்பு விழுந்துருச்சுங்க சார். பைப்பு விழுந்து அடிபட்டு கால் வீக்கம் கொடுத்தது. கால் வீக்கம் அதிகமாக இருந்தது. நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. வலி அதிகமாக இருந்ததுனால ஃபுட் பேட்டுங்க சார் காலுக்கு போட்டிருக்கேங்க சார். போட்டுவிட்டேன். வலி வீக்கமெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க சார். நல்லா ஒரு வலியை நல்லா எடுத்து கொடுத்ததுங்க சார். நல்லா நைட்டு நல்லா நிம்மதியாக ரிலாக்ஸாக தூங்கணுங்க சார். வலியெல்லாம் அதிகமாக இல்லை. காலில் வந்து நீர் மாதிரி கட்டிங்க சார். இந்த இடத்துல அமுத்துன்னு தெரியுங்க சார். அதெல்லாம் குறைஞ்சிடுதுங்க சார். இந்த இடத்துல குழியால் தெரியுதுங்க சார். காலில் வந்து இதாக இருந்தது. அது வந்து இந்த அளவுக்கு இருந்துங்க சார் கிடமா. அதாவது கால் வந்து இந்த அளவு மொந்தமாக இருந்துங்க சார். அப்படியே டவுன் ஆகி குறைஞ்சி வந்துருச்சுங்க சார். இந்த காலில் சுத்தமாக இருக்குங்க சார். இந்த காலில் எல்லாம் சுத்தமாக இல்லைங்க சார். இதில் எல்லாம் குறைஞ்சிடுதுங்க சார் சுத்தமாக. இந்த இடத்துல கால் வீக்கம் கொடுத்துருந்தது. என்ன ஆகுதுங்கன்னா கால் வந்து ரொம்ப வலியில் கொடுத்து பைப்பு விழுந்ததுனாலங்க சார் கால் வந்து அந்த இடத்துல அடிபட்டுங்க சார். இந்த இடம் தாங்க சார் பைப் விழுந்து அடிபட்டது. கால் வீக்கம் இந்த மாதிரி வீக்கம் கொடுத்தது. கால் வீக்க புண்ணு இதெல்லாம் உள்ள ஜவ்வு அடிபட்டுருங்க சார். ஜவ்வு அடிபட்டதுனால அதுக்கு இதெல்லாம் போட்டதுனால அந்த வீக்கம் வந்துச்சு. அது அப்படியே நம்ம ஃபுட் பேட்ச் போடும்போதுங்க சார் அது வீக்கத்தை பூரா குறைச்சி கொடுத்துங்க சார். நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எந்த வலியும் இல்லைங்க சார். நைட் நல்லா ரிலாக்ஸாக தூங்கினேன். வேலையும் நல்லா போய் செஞ்சுட்டு வந்தேனுங்க சார். எந்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க சார். வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டு கண்டுபிடிச்சது அவருக்கு நம்ம கம்பெனிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இதேபோல் எல்லாத்துக்கு இந்த ஃபுட் பேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத நான் விளக்கமாக இதில் போட்டிருக்கேங்க சார். இது இப்போ ஃபுட் பேட்ச் காலில் ஒட்டிக்கிறேங்க சார். இப்போ ரிமூவ் பண்ணுறேங்க சார். அது காலில் எந்த அளவுக்கு அதில் உள்ள கெட்ட நீர்களெல்லாம் எடுத்துருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேட்ச்சு ஸ்டிக்கருங்க சார். கம்மு நைட்டு ஒட்டினேன். சரியாக எடுக்க முடியல. அப்படி பிடிச்சிச்சிங்க சார். எடுக்கிறக்கே கம்மு ஸ்டிக்கரு பாருங்க எவ்வளோ ரிமூவ் பண்ணுறேங்க சார். காலில் ஒட்டிக்குதுங்க சார். அவ்வளோ ஒரு கம் பசைங்க சார். ரிமூவ் பண்ணுறேங்க சார். கம்மு காலை நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு நைட்டு போட்டேங்க சார். நைட் போடையில் ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ ரிமூவ் பண்ணுறேங்க சார். உள்ள காலில் எப்படி இருக்குன்னு பாருங்க சார். இந்த கழிவுகளில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க சார். எல்லோரும் பாருங்கள் கழிவு காலில் எந்த அளவுக்கு வருது. அது எவ்வளோ ஒரு மினுமினுப்பு தன்மை கொடுக்குன்னு பாருங்கள். இதே காலில் ஒட்டியிருக்கேன் அந்த இடத்துலையும் பாருங்கள். ஒட்டாதுக்கு முன்னாடி கால் ஒட்டாதல கால் எப்படி இருக்குது, ஒட்டின இடத்துல கால் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மினுமினுப்பு தன்மை பசத்தன்மை கொடுக்குது பாருங்க. அது அப்படியே பாருங்க சார். கம்மு சரியான ஒரு சொட்டு வெளியே சுற்றி லீக் ஆகலைங்க சார். அந்தளவுக்கு கம்மனுடைய பசை பிடிச்சிருக்குங்க சார். சார் பிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ கம்மனுடைய பசைங்க சார். எப்படி இழுக்குன்னு பாருங்க சார். ஃபுல்லாக டைட்டாக இழுத்து வந்துருச்சுங்க சார். அப்பவும் பிச்சை எடுத்து காலையும் அப்பவும் பிச்சை எடுத்து அந்த கம்மு பசை இன்னும் இதில் ஒட்டியிருக்காங்க சார். வரல ஆனால் சரியான கம்மு பசை சார். காலில் வருங்க சார். எவ்வளோ இந்த இடத்துலலாம் பாருங்க சார். எவ்வளோ ஒரு இது தெரியுது வருங்க சார். அப்படியே தேன் தொடச்சி எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க சார். இந்த இடத்துல மின்னுது வருங்க சார். அப்படியே பார்க்கும்போது பாருங்கள் நல்லா காலுக்கு தெரியுது. இது லெஃப்ட் ஹேண்டு காலை எடுத்துட்டு அப்புறம் அடுத்து ரைட் சைடு ரிமூவ் பண்ணுறேன். முன்னாடி காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு வெளியே இதாக இருக்குன்னு வருங்க பார்த்தீங்களா. இந்த ஃபுட்பால் போடும்போது இந்த அளவுக்கு ரிமூவ் ஆகி காலு நீட்டி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குது.
எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. நீட்டாக இருக்குது இந்த கால் லிமிட்டு. ரைட் ஹேண்டு சுத்தமாக வந்துடுதுங்க. இது இப்போ ரைட் சைடில் இப்போ ரிமூவ் பண்ணுறேங்க. வெஸ்டேஷனுடைய ஃபுட் பேட்ச் எவ்வளோ ஒர்க் பண்ணுது என்கிறத இதில் நான் தெளிவாக தெரிஞ்சிட்டேங்க சார். நான் இப்போது இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது ஃபுட் பேட்ச் காலுக்கு போட்டிருக்குங்க சார். இப்போது இப்போ 4 தடவை 4 டைம் போட்டாச்சுங்க. இது 4ஆவது டைம் போட்டிருக்கிறது. இப்போ காலில் பிரிக்கணுங்க, ரைட் சைடு கால்லேருந்து பிரிக்கிறேங்க சார். கம் எவ்வளோ பசை இருக்குன்னு வருங்க சார். எப்பா இழுக்கிறோம் வருங்க சார். ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். எப்படி மின்னுதுன்னு வருங்க சார். உள்ள எவ்வளோ கருப்பு தன்மையாக இருக்குங்க வருங்க. இந்த கம்மை விட்டுங்க சார். எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுத்தாலும் மறுபடியும் சார். அந்தளவுக்கு கம் பசை பிடிச்சிருக்குங்க. எப்பா செம்ம இதாக இருக்குங்க சார். என்ற ஸ்ட்ரென்த்தை பூரா கொடுத்துட்டேங்க சார். கொடுத்து இழுக்கிறேன், அப்படி மெதுவாக தான் வருதுங்க சார். அந்தளவுக்கு இதில் கம் பசை கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு நல்லா ஒரு ப்ராடக்ட்டுங்க சார். நம்ம உடம்புல இருக்கிற கழிவில் பூரா எவ்வளோ ரிமூவ் பண்ணி எடுத்துருக்குங்க. பாருங்க, ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கால் இங்கே கம் ஒட்டுனுது. இந்த இடம் பார்த்தீங்களா, கம் ஒட்டுனது எப்படி வெள்ளை வெள்ளையே. இந்த கம்மனுடைய பசை எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த் கொடுத்து எடுத்துருக்கேன் பாருங்க. ஃபுட் பேட்ச் கம் ஒட்டும் போது ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ எவ்வளோ கருந்தன்மை அதில் இருக்கிற கழிவுல ஊற வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கம் ஒட்டுனதே இந்த பக்கம் கரெக்டாக பிடிச்சிட்டேன். இந்த பக்கம் வரமானேன்னு பிடிச்சி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை குடிச்சு இழுத்துக்குது. அப்படி லப்பர் மாதிரி வந்திருக்குது. இந்த பக்கம் எப்படி ஸ்கொயராக இருக்குது, இந்த பக்கம் எப்படி இருந்துருக்கு. அவ்வளோ ஒரு கிரிப்னஸ் இருக்குதுங்க. கிரிப்னஸ் இருக்குது. காலில் பார்த்தீங்கன்னா கம்முங்க பார்த்தீங்களா, கம்மு அப்படியே கீழே வச்சதும் பார்த்தீங்க கிளாத்தை அப்படியே பிடிச்சிக்கிச்சு, ஒட்டிக்கிச்சு. இந்த கம்மு அப்படியே ஒட்டிக்கிச்சு. அவ்வளோ கம்முனுடைய அந்த இது பசை இருக்குது. அது அப்போ ஒரு துளியும் கூட வெளியே லீக் ஆகலைங்க உள்ளே இருக்கிறது. காலை பிடித்தா வச்சுக்கணும். கீழே சாய்ச்சோம்னா அப்படி கம்மில் ஒட்டிக்கிது பாருங்கள். ஃபுட் பேட்ச் காமிக்கிறேன், எல்லோரும் பாருங்கள். யாருமே காலில் இந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இது 4ஆவது தடவை போட்டு எடுத்துமே இவ்வளோ கழிவுகள் வந்திருக்குது. தேங்க்யூ சார். இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா நம்ம வெஸ்டேஜ் கம்பெனிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன். இதில் எனக்கு அருமைப்படுத்திய ஜோதிஸ்ரீ, ஷாஜகான், அதுபோல் மெயின் சவுந்தரபாண்டியன் சாருக்கு கோடி கோடி வணக்கங்களையும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். எஸ் வடிவேல், திருப்பூர்லேருந்து பேசுங்க சார். நான் இதை என்னுடைய வீடியோ இதை மட்டும் எடுத்துருங்க சார். என்னுடைய இதை போட்டால் திருப்பி ரிப்ளை காமிக்கிறேன் பாருங்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.